ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே நல்லது. சம்மருக்கு நம்ம இதை சாப்பிட்டோன்னா உடம்பு சூடு, வயிற்று புண்ணு இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. பாருங்கள், இது எப்படி இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ ஜவ்வரிசி உருண்டை பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன்னா, நீங்க சின்ன ஜவ்வரிசியில கூட இதை செய்யலாம். நான் பெரிய ஜவ்வரிசி எடுத்திருக்கோம். ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்த அப்புறமா இதை நம்ம சுடு தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதவெதப்பா இருக்கிற சுடு தண்ணியில தான் நம்ம இதை செய்யணும். அப்பதான் ஜவ்வரிசி கொஞ்சம் வெந்துடும். ஜவ்வரிசி உருண்டை செய்யறதுல மிஸ்டேக் வர்றதே இந்த தண்ணி தான். நம்ம இந்த தண்ணியை கரெக்டான அளவுக்கு பயன்படுத்தினோம்னா சூப்பரா ஜவ்வரிசி உருண்டை வரும். இதை நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஜவ்வரிசியில் உருண்டை வேகும் போதே பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் கொஞ்சம் வெதவெதப்பா தண்ணியிலேயே இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியிலேயே அது வெந்துடும். அதனால நம்ம இது போல் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடி விட்டுருவோம். இது கொஞ்சம் ஊறட்டும். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது போல் கெட்டியாகணும். இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். அதுக்காக மறுபடியும் நம்ம தண்ணியை சூடு பண்ணி வெதவெதப்பாகவே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி ஆறிடுச்சுன்னா தண்ணி ஆறின தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ண வேண்டாம். சுடு தண்ணியில் தான் செய்யணும். கொஞ்சம் வெதவெதப்பான தண்ணியில் தான் செய்யணும். அதனால கொஞ்சம் நம்ம சூடு பண்ணிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியோட அளவு இதில் நம்ம சரியாக யூஸ் பண்ணிட்டோன்னா ஜவ்வரிசி உங்களுக்கு ரொம்ப அருமையாக சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இல்லைனா நமக்கு ஜவ்வரிசி கல் மாதிரியோ இல்லைனா நமக்கு அது பிரிஞ்சியும் வராதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அளவு தான் நிறைய பேருக்கு சரியாக வராமல் மிஸ்டேக் ஆகும். இதில் எப்படி பண்ணுறனோ அதே போலவே பண்ணுங்க. இப்போ நம்ம இது போல் ஸ்பூனில் நல்லா ஜவ்வரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டி ஆகுதுன்னு பாருங்கள். இது போல் கெட்டியாக இருக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி இதே போல் நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். பாருங்கள், இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்தா மறுபடியும் இது கொஞ்சம் கெட்டியாகுது. இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதை கையிலேயே பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஜவ்வரிசியை நம்ம ஸ்பூனில் இப்போ பிசைஞ்ச வரைக்கும் போதும். இப்போ நம்ம கையில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஜவ்வரிசி சாஃப்டாக ஆரம்பிக்குது. பாருங்கள், இது சாஃப்ட் ஆகுது. அதனால இதை நம்ம நல்லா கைவிடாமல் இது போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஜவ்வரிசியை நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. நம்ம கையிலேயே இதை மசிச்சுக்கலாம். இப்போ இது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்தோன்னா வருது. ஓகே, இது சரியாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசிக்குள்ளே நம்ம தேங்காய் சக்கரை பூரணம் செய்யறதுக்காக முதல்ல கொஞ்சம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட நீங்கள் சுவைக்காக ஏலக்காய் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காவை நம்ம துருகவும் செய்யலாம். ஆனால் அரைச்சி எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் வெறும் தேங்காவை மட்டும் கட் பண்ணி போட்டு இது போல் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் பூரணத்துக்காக கொஞ்சம் தான் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப எடுக்கலை. இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது சர்க்கரையும் தேங்காவோடு சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பூரணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும். நீங்கள் நிறைய தேங்காவே அரைச்சி அதுக்கேற்ற அளவு சர்க்கரை ஆட் பண்ணி இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது
தேங்காய் சக்கரை பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஜவ்வரிசி தயாராக இருக்குது. இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நமக்கு ஏற்ற உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்னதாக வேணுனாலும் சின்னதாகவும் பிடிக்கலாம், பெருசாக வேணுனாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. இதை உருட்டின அப்புறமா நம்ம வடை தட்டுவோம்ல, அது போல் நம்மளோட கையில் தட்டிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியை நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க. தண்ணி ஒரு கிணத்துல வச்சுட்டு தண்ணியில் நினச்சி உருண்டை பிடிங்க. அது நல்லா சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் வடை தட்டுற மாதிரி நல்லா தட்டின அப்புறமா இதுக்கு நடுவில் நம்ம பூரணம் வச்சிடலாம். அந்த தேங்காய் சக்கரை பூரணம் வச்ச அப்புறமா இதை நீங்கள் இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் கார்னர்லேயும் இருந்து அந்த பூரணம் மூடுற அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா கைவிடாமல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அது கேஃபே இல்லாத அளவுக்கு நமக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது சரியாக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் அடுத்த உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. கொஞ்சம் உருண்டை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவு எடுத்த அப்புறமா வடை தட்டுற மாதிரி இப்படி தட்டிக்கோங்க. தட்டின அப்புறமா இதில் நம்ம தேங்காய் சக்கரை பூரணத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் முதல் உருண்டை பிடிக்கும் போது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். அடுத்ததுலாம் நீங்கள் பிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி உருண்டை பிடிக்க கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுனாலும் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கையில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிங்க. உங்களுக்கு உருண்டையோட ஷேப் சரியாக இருக்கும். பாருங்கள், இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுவும் சரியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே இதே போல் பூரணை வச்சு நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு இட்லி குண்டானில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல் கட்டுறா மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு அது மேலே ஒரு துணி போட்டுக்கோங்க. இது போல் ஒரு கிளாத் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா இட்லி கட்டுறாவை சுற்றி நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த ஜவ்வரிசி உருண்டையை அது மேலே வச்சுக்கலாம். எனக்கு இது 6 வந்திருக்கு. நான் 6 உருண்டை இதில் வச்சுருக்கேன். துணியை இது போல் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு நடுவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தேங்காய் பால் எடுக்க போகிறோம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தேங்காவை பின்னாடி ஒரு ஓடு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அந்த ஓடு மாதிரி இருக்கிற தோலை நீங்கள் எடுத்துருங்க. இது போல் சீவி எடுத்துருங்க. இது போல் வெள்ளையாக இருக்கணும். தேங்காய் 2 பக்கமே வெள்ளையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த ஓடை எடுத்துருங்க சீவி. அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு ஜாரில். இப்போ இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் பால் அரைக்கிறதுக்கு நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணுறதோட சுடு தண்ணி ஆட் பண்ணி செஞ்சோன்னா தேங்காயில் இருக்க மொத்த பாலுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் தேங்காய் பால் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. சுடு தண்ணி போட்டு அரைச்சதால தேங்காயில் இருக்க மொத்த பாலுமே நம்மளுக்கு இதில் கிடச்சிச்சு. இப்போ இது கூட நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு இனிப்பாக தான் இருக்கும். இல்லை எனக்கு சுகர் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணால் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ தேங்காய் பாலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சான்ட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே கிளாஸ் மாதிரி இருக்குது. ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை ஜவ்வரிசி உருண்டை மேலே ஊற்றிடலாம். இது குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சம்மர் டைம்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியான ஒன்று. இது எல்லாருமே மறந்தே போயாச்சு. ஏன்னா நம்ம அப்போலாம் இது ரொம்ப நமக்கு அதிகமாகவே கொடுப்பாங்க. இப்போலாம் இது அவ்வளோவா செய்யறதே இல்லை. செஞ்சாலும் நிறைய பேருக்கு வரல. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக சாஃப்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.